டியூப் தமிழ் வணக்கம். இப்பொழுது ஈரான் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் ஈரானினுடைய காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனி தீட்டிய திட்டங்களின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக பைனான்சியல் டைம்ஸ் காலை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 12 தினங்கள் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்னதாக இவர்கள் தீட்டியிருக்கின்ற திட்டமானது எப்படி இருந்திருக்கும் என்பதை உலகம் அறியாமல் இருந்தது. 6 மாத காலத்திற்கு பின்னதாக அந்த மரம் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றது. அந்த மரம் தீட்டப்பட்ட திட்டங்களை தெளிவாக காட்டுகின்றது. முதலாவது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இனி தாங்கள் நினைத்தபடி போர் புரிவோம் என்று புறப்படவே கூடாது, அவர்களை முற்றாக தடுக்க வேண்டும். போரில் அவர்களுக்கு கசப்பான அனுபவங்களை வழங்க தவறுவோமாக இருந்தால் இதே பிரச்சனையை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். போரை இனிமேல் இருவரும் கற்பனை செய்யக்கூடாது, அதற்கான வேலையை செய்யுங்கள் என்பது முதலாவது திட்டம். எனவே போரை ஈரானில் இருந்து ஈரானுக்கு வெளியே மாற்றி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்த முடியாத இடத்தில் இருந்து கச்சேரியை ஆரம்பிக்க வேண்டும் என்பது 6 மாதமாக அவர்கள் ஏற்படுத்திய நகர்வு. அவர்கள் அணுகுண்டை உருவாக்கியதை விட அமெரிக்கா மீது தாக்குதலுக்காக உருவாக்கிய திட்டங்களே மிக பெரியதாக இருப்பதை இப்பொழுதுதான் அமெரிக்காவினால் உணர முடிகின்றது. இரண்டாவதாக அவர் வகுத்து கொண்ட நியாயம், இந்த போர் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்குமான போர் என்று மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. உலக வர்த்தகத்தில் யாரும் கற்பனை பண்ணாத மின்சார அதிர்வலைகளை கொடுத்தது போல பாரிய ஷாக் ஒன்றை ஏற்படுத்தி உலகத்தை நடுநடுங்கி உதற வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையில் சரி எங்கே தவறு எங்கே என்று நீதி ஒன்றை சொல்ல வேண்டிய இடத்திற்கு உலகம் வரும். உலகம் நீதி இல்லாமல் உறைந்து கிடக்கின்ற பொழுது நாம் தாக்குதலையும் அழிவையும் சந்திக்க வேண்டி வருகின்றது. ஆகவே இதை நிறுத்த வேண்டியது அவசியம் என்பது அவருடைய இரண்டாவது திட்டமாகும். மூன்றாவது முக்கிய விடயம், மத்திய கிழக்கு செயற்பட முடியாமல் ஸ்தம்பித நிலை அடைய வேண்டும். சவுதி அரேபியாவில் இருந்து அமெரிக்கா வாங்கிய பணம், கட்டாரில் இருந்து அமெரிக்கா வாங்கிய பணம், அரபு எமிரேட்ஸில் இருந்து உழைத்த பணம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் பணம் உழைக்கின்ற இடங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கு போரினால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட மத்திய கிழக்கில் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மூன்றாவது திட்டம். இதை நோக்கி இப்பொழுது ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெறுவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அப்பொழுது நடைபெற்ற உரையாடலில் இப்படியான செயலை செய்கின்ற பொழுது சியோனிஸ்டுகள் என்று ஈரான் கூறுகின்ற இஸ்ரேலையும் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அமெரிக்காவையும் கைவிட்டு உலகத்தையும் இதற்குள் சிக்கப்பட வைப்பது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது அல்லவா என்ற கேள்வி இருந்தது. அதற்கான ஒரே பதில், சர்வதேச சட்டங்களை தங்களுடைய எதிரிகளாகிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறுகின்றார்கள். உதாரணமாக, ஒரு நாட்டினுடைய அதிபரையே கைது செய்து கொண்டு செல்லுகின்றார்கள். இது எந்த சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டது? எனவே சட்டங்களை மீறுகின்ற தங்களுடைய எதிரிகளை சட்டங்களுக்கு உள்ளே நின்று தங்களால் சந்திக்க முடியாமல் இருப்பதனால் தாங்களும் சட்டங்களை மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று அந்த சந்திப்பினுடைய வியாக்கியானங்கள் கூறப்பட்டிருப்பதாகவும் பைனான்சியல் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது. மேலும் சர்வதேச சட்டங்கள் என்றால் என்ன? நெட்டன்யாகு கூறுவது போல பைபிளில் யூதர்களினுடைய ஆட்சியை கொண்டு வர போகின்றார் என்ற கதை சர்வதேச சட்டம் அல்ல, அது அவருடைய யூத மதம் சார்ந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஈரானுடைய நிலைப்பாடாகும். இப்பொழுது இஸ்ரேல் லெபனானில் நடத்துகின்ற தாக்குதலில் மக்களை 1000 மீட்டர் தொலைவில் அப்பால் செல்லுங்கள் என்று கூறி குடியிருப்புகளின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் எந்த சட்டத்திற்கு உட்பட்டது என்பது ஈரானினுடைய இன்னொரு நிலைப்பாடாகும். அதே போலத்தான் கட்டாரினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரானினுடைய ஏவுகணைகள் பல தடவைகள் ஏவப்பட்டாலும் அதை சுட்டு வீழ்த்துவதில் கட்டார் முன்னணியில் நிற்கின்றது. ஆனாலும் கூட மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு தாக்குதல் போராக தங்களுடைய கேடயங்களை மட்டுமே பயன்படுத்துகின்றனவே அல்லாமல் நேரடியாக அவர்கள் போருக்கு வரவில்லை. நேற்றைய CIA மோசாட் செய்திகளின்படி குர்டிஸ்தானிய அமைப்பினர் ஆயுதங்களுடன் ஈரானுக்குள் இறங்குகின்றார்கள் என்ற செய்தி வெளியானது. அது பொய் செய்தி, அப்படி செல்லவில்லை என்று ஈராக்கில் இருக்கின்ற குர்டிஸ்தானிய அரசினுடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார். தாங்கள் அப்படி செய்யவில்லை, ஒருவர் கூட அப்படி இறங்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அப்படி இறங்குவார்களாக இருந்தால் உள்நாட்டு கலவரம் ஒன்றுதான் ஏற்படுமே அல்லாமல் இந்த போரில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதனால் தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குர்டிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்று காலை அமெரிக்காவில் வெளியாகிய செய்திகளில் எல்லாம் குர்டிஸ்தான்
களமிறங்குகின்றது என்பதுதான் பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் களமிறங்கிய கதை போய் இப்பொழுது குர்டிஸ்தானை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த செய்திகள் தள்ளப்பட்டிருந்தன. இப்பொழுது அந்த செய்திகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குர்டிஸ்தான் இறங்கவில்லை என்பது முக்கிய விடயமாகும். எனவே இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஈரானுக்கு எதிராக திரும்புவோமாக இருந்தால் தங்களுடைய உள்நாட்டில் பலத்த அதிருப்தியை சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற நிலையில் அனைவரும் பின்வாங்கி இருப்பதானது அமெரிக்காவினுடைய தோழர்களினுடைய உதவி இல்லாத நிலையும் அமெரிக்க விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பின் ஊடாக பறக்கக்கூடாது என்று மத்திய கிழக்கு நாடுகள் சொன்னதன் பின்னதாக ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளிடையே நடைபெற்றிருக்கின்ற பேச்சுக்களின் பின்னதாக ஈரான் கூறியிருக்கின்ற கருத்து தங்களுடைய சக இஸ்லாமிய நாடுகளினுடைய ஆழ்புல பரப்பு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இதில் தாங்கள் கை வைக்க மாட்டோம் என்றும் தங்களுடைய பிரச்சனை அவர்களுடைய நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களை நோக்கியது மட்டுமே அல்லாமல் அதற்கு மேல் இந்த போர் மட்டுப்படுத்தப்பட்ட போராகவே இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பது ஒரு முக்கியமான இந்த 6 நாள் போரில் ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது. இதை வல்லரசுகள் தலையிட்டு உடனடியாக நிறுத்த தவறுவார்களாக இருந்தால் இந்த போர் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் நஷ்டம் அல்ல, அகில உலகத்தையும் நஷ்டப்படுத்துகின்ற முன்னேற்றம் இல்லாத நல்ல பாதையில் செல்லாத தேவையற்ற உலகத்திற்கு சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற போர் என்கின்ற விமர்சனங்கள் அறிஞர்கள் மட்டத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போர் குறித்து பிரான்சினுடைய வரலாற்றாளர் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வு அறிக்கையை அடுத்த செய்தியில் காணலாம். இந்த நிலையில் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மகன் பதவிக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்தால் தகப்பனுக்கு ஏற்பட்டதுதான் அவருக்கும் ஏற்படும் என்கின்ற நிலையில் 24 மணி நேரமாக அவருடைய நியமனம் இன்னமும் நடைபெறவில்லை. ஆனால் போர் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.